கிறிஸ்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 5:3 வாசிக்கிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தியத்தை கேட்டளவில் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது பக்தன் கூறுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பின்மாறிவை பெற்றுவதற்கான ஆயத்தம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அமெரிக்கா தேசத்திலே 28வது ஜனாதிபதியான உட்ரோ வில்சன் என்பவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்ட ஒரு அனுபவம் மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னொன்று நாம் பார்க்கும்போது, தினமும் வேதாகமத்தை ஒரு அதிகாரத்தை அவர் வாசிக்க வேண்டும் என ஆரம்பத்திலே அவர் தீர்மானம் செய்து கொண்டிருந்தார். அதை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்ததாக நான் சரித்திரத்திலே வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் ஜனாதிபதியான ஒரு நாள் அவர் கூறுகிறார், நம்முடைய சகல பயிற்சிகளுக்கும் தம்முடைய சகல கோட்பாடுகளுக்கும் பரிசுத்தமுள்ளதாக ஈடு இணைற்றதுமான தேவ வார்த்தையை அடிப்படையாக இருந்தது என்பதை நான் நம்பாவிட்டால் நாம் தொடர்ந்து செயலாற்ற முடியாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு கருத்தை கொடுத்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அனுதின காலையிலே நாம் ஜெபத்தோடு தேவனை நாம் பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமில்லாத ஒரு ஆத்மாவை காட்டிலும் நமக்கு ஒரு விசேஷத்த வல்லமையோடு தேவனுடைய சேவையையும் சோதனைகளையும் பாவத் தூண்டுதலையும் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்தையும் இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த நாள் வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, இயேசு தம் பிதாவோடு உரையாட காலையிலே நேரத்தோடு அவர் தெரிந்து கொண்டார். தலை சிறந்த ஒரு தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வாழும்போது அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணம். நாம் அதே பாணியை நீங்கள் நானும் பின்பற்றும் போது ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் கண்டுகொள்வோம். ஹெர்சன் டெய்லர் என்பவர் தேவனோடு அனுதின காலையிலே அவர் பேசுவதோடு கச்சேரி நடத்துவதற்கு முன் இசைக்கருவியை அவர் டூன் தேர்வு செய்து போன்றது கூப்பிடுவார். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, சீனாவிலே உள்நாட்டு சுவிசேஷ பணியராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முன்பாக வந்து ஆயத்தமாகி அவர் காரியங்களை செய்வார். 3 மணி நேரங்கள் தேவனோடு அவர் உரையாடாமல் தன் நாளை தூங்குதலை என மார்ட்டின் லூத்தர் கூறுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, ஒரு லூத்தரை போல ஒரு சீர்திருத்தம் அடைத்தக்கதாக அப்படியே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறதுக்கு ஒரு காரணம் அனுதின வாழ்க்கையிலே அவர் தேவனோடு உறவாடினார். எலன் ஸ்வீட் என்ற தீர்க்கதரிசி கூறுகிறார்கள், மாபெரும் சீர்திருத்தத்தில் உலகத்தை அசைத்த வல்லமையான ஒரு இரகசிய அறையிலே அவர் ஜெபத்தால் உண்டானது என்று சொல்கிறார். அங்கே ஆண்டுடைய ஊழியக்காரராகிய நீங்கள் நானுமாக அமைதியோடு அவருடைய வாக்கு திட்டங்களை தன் கடமைகள் ஸ்தாபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, ஏர்லி ரைட்டிங் என்ற ஒரு புஸ்தகத்தில், பரம தரிசனம் என்ற ஒரு புஸ்தகத்தில் அங்கே வாசிக்கும் போது இந்த பின்மாறி அனுபவத்தை நீங்கள் நாளும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் அல்லது விசேஷமான ஊழியக்கார பிள்ளைகள் ஊழியர்கள் செய்யக்கூடிய பிள்ளைகள் எப்படி இந்த பின்மாறி அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வாசிக்கும் போது, பின்மாறியின் போது உலகை அசைக்கும் வல்லமையை ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, உறுதியான விசுவாசத்தோடு உலகத்தோடான தேவனுடைய தேடக்கூடிய தேண்டுதல், தேவனோடு ஒரு மன்றாடுதல், தேவ சமூகத்திலிருந்து ஒரு புத்துணர்வு பெற்று அந்த பின்மாறியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அக்கறையின்றியும் அலட்சியமாகவும் இருப்பவர்கள் இந்த இருளால் சூழப்படுவார்கள். முன்மாறி தங்கள் பங்கை செய்யாத பட்சத்தில், இந்த முன்மாறி அனுபவத்திலே நீங்களாலும் ஈடுபடாமல் இருக்கும்பொழுது இந்த பின்மாறி எந்த விதையும் பலன் தர வைக்க முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். பெற்ற இந்த முன்மாறி அனுபவத்தை நீங்களாலும் மற்றவருக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பின்மாறி அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். அப்போ பின்மாறி அனுபவத்தை பெறுவதற்கான ஆயத்தை செய்வதற்கு அதிகாலையிலே எழுந்து நீங்கள் தியானம் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது.
இந்த இந்த இதை கணத்தில் கொண்டு நீங்களாலும் என்ன செய்கிறோம்? இதை கேட்டுக்கொண்ட அன்பான விசுவாச பிள்ளைகளே, நாம் என்ன செய்கிறோம்? அந்த பின்மாறிய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து இந்த முன்மாறி அனுபவத்தை, தேவனுடைய சாயலை எப்படி தாவீது பக்தன் நாங்கள் வசனத்தில் வாசித்தோம், காலையிலே எழுந்து நம்மளுக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்ற சொன்னமாக நாம் எழுந்து அந்த முன்மாறி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த பின்மாறி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் இறங்கண்டு அந்த வல்லமையாக அந்த காலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். இந்த காலவேளை ஒப்புக் கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.